எழுதி இருக்கிறபடியே ஆபிரகாம் எப்படி தகப்பன் ஆனானோ அப்படியே உன்னை குறித்து உரைக்கப்பட்டது, உன்னை குறித்து எழுதி இருக்கிறது, அப்படியே நிறைவேறும். ஆனால் பல நேரத்தில் பாருங்க, நம்முடைய காத்திருத்தல் எப்படி மாறுகிறது என்றால், ஏசாயா 59 அதனுடைய 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள். பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம். 11வது வசனத்துல நியாயத்துக்கு காத்திருந்தோம், அதை காணோம். ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரமாயிற்று. அதனால நாங்க எப்படி இருக்கிறோம்னா, கரடிகளை போல உருமி புறாக்களை போல கூவி கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்துல துதித்து கொண்டிருந்தோம், அதன் பிறகு அமைதியா இருந்தோம். ஆனா இப்போ காத்திருக்கிறோம், காண மாட்டேங்கிறோம், காத்திருக்கிறோம், காண மாட்டேங்கிறோம். அதனால எனக்குள்ளே ஒரு உருமல் இருக்கிறது. என்னை அறியாமலே என்னுடைய இருதயம் அது 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 என்னுடைய சோல் அப்படி கத்த ஆரம்பிக்குது. என் இருதயம் உருமது உள்ள இருந்து கூவிக்கொண்டு இருக்கிறோம். ஜெபம்னு சொல்லி வாயை திறந்தாலே ஏன்பா ஏன்பா ஏன்பான்னு தான் கேட்க வந்துட்டே இருக்குது. காத்திருத்தல் ஏமாற்றம் ஆகுமா? கேட்கிறாங்க, யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ, சீயோன் உம்முடைய ஆத்துமாவுக்கு அரோசிகமாயிட்டோ, நாங்கள் ஆரோக்கியம் அடையக்கூடாதபடிக்கு எங்களை ஏன் அடித்தீர்? சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒரு நன்மையும் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. இப்படிப்பட்ட நிலை உண்டாக கூடாது என்பதற்காகவே பல பகுதிகளிலே கர்த்தர் நம்மை உடைத்திருக்கிறார். கொஞ்சம் எழும்புவது போல இருக்கும், திடீர்னு உடைப்பார். ஏனென்றால் நாம் ஒரு நன்மைக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நித்திய நன்மைக்காக அழைக்கப்பட்டவர்கள். அதனாலதான் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுப்பது எப்படி இருக்கும் தெரியுமா? ஜீவ விருட்சம் போல இருக்கும்.